ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னா வழக்கம் போல ஃபுட் சேலஞ்ச் தான். நல்லா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபுட் சேலஞ்ச் தான். நம்ம வந்து இன்னைக்கு ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னா நம்ம வந்து ஃபுட் சேலஞ்ச் தான். அதாவது என்ன ஃபுட் சேலஞ்ச், கொஞ்சம் இது இல்ல எந்தூசியாஸ்டால கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான, இங்க பாருங்க கப் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை வச்சுதான் 24 hours வந்து நம்ம ஃபுல்லாவே சாப்பிட போறோம். வேற எந்த ஃபுட்டும் எடுத்துக்க போறது இல்ல. அதுக்கு முந்தைய வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம 2 கப் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒன்னு வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ், இன்னொன்னு வந்து இத்தாலியன் டிலைட்ஸ். இது ரெண்டும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து எவ்வளவு போட்டிருக்குன்னா 45 rupees போட்டிருக்கு. இதுலயே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதும் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு அதுல வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து நம்ம வந்து அதுல அந்த ஆரோ மார்க் வரை ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு எவ்வளவு நிமிஷம், 3 நிமிஷமா என்ன தெரிகிறது, ஒரு 3 minutes வந்து அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இந்த நூடுல்ஸ். அதுக்கப்புறம் வந்து இத்தாலியன் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இதோட ரேட் வந்து 45 rupees தான். இதுவும் இதுல வந்து அதே சேம் மெத்தட் தான். 3 minutes தான். இதையும் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஒரு ரெண்டுமே சேம் மெத்தட் தான் இதுல போட்டிருக்கு. நம்ம வந்து இத ஓபன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து ஒரு அழகா ஸ்பூன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்திருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வெஜிடபிள் மிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த ஃபிளேவர் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே வச்சிடலாம். சரி, இது பார்க்கலாமா? அழுத்தமாவே இருக்கு. இதுலயும் தான் ஒரு ஸ்பூன் கொடுத்திருக்காங்க, பிளாஸ்டிக் ஸ்பூனு. இதுல நிறைய அந்த ஃபிளேவர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஊத்தி நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு கரெக்டா 3 நிமிஷம், அதாவது 3 minutes கழிச்சு நம்ம சாப்பிட போறோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் இதுல 2த்துலயும் ஊத்தி வச்சிடலாம். மாமா ஜக்கம்மா, நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா இதுல வந்து 350 ml வந்து வாட்டர் ஊத்தணும். பாருங்க, நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஊத்திட்டோம். இது அப்படியே நல்லா மூடிட்டு என்ன பண்ண போறோம்னா நல்லா டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது அப்படியே வந்து 2 minutes நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். எடுக்கலாமா? 2 minutes ஆயிடுச்சு. எடுக்கலாம். வா, இருங்க. ஏன் அந்த பக்கம் போய் உட்கார்ற மாதிரி? நம்மளுக்கு நார்மலே வந்து வாசுபடி இந்த இடம் தான் ஓகேயா இருக்கு. இவளை எடுத்து விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க. அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்குறதா சமிக்கும். ஓஹோ,
45 rupees சூப்பரா இருக்கு. வாங்கணும்னு நினைச்சா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. வெஜிடபிள் நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சு. அடுத்து நம்ம இத்தாலியன் நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா கார்ன்லாம் கொடுத்தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிச்சுக்கிறேன். ஓ, அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத, குடிச்சு போடா. இது எப்படி ஒரு ஃபிளேவரா இருக்குன்னா வாயில வச்ச உடனே முழுங்கவும் முடியல. ஆனா இந்த இத்தாலியன் ஃபிளேவர் வந்து எனக்கு பிடிக்கல. நூடுல்ஸ்ல இந்த இத்தாலியன் நூடுல்ஸ்ல நம்ம பாதி தான் சாப்பிட்டுருக்கோம். அந்த மசாலா ஃபிளேவர் வந்து வேற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஆனா பிடிக்கிறவங்களும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம், போதும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள் வேற சாப்பிட்ருக்கோம். இதுல பாதி சாப்பிட்ருக்கோம், ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம வந்து மதியம் வந்து இனிமேல் லஞ்ச் தான். நம்ம வந்து மதிய லஞ்சில் வந்து மீட் பண்ணலாம். அதுக்கு வந்து சூப்பரான நூடுல்ஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சிருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து மதியம் சாப்பிட்றப்ப மீட் பண்ணலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா மதியம் லஞ்சுக்காக வேண்டி வந்திருக்கோம். காலையில சூப்பரா சாப்பிட்டோம். இப்போ மதியமும் வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிட போறோம். அதாவது கப் நூடுல்ஸ் தான் சாப்பிட போறோம். பாருங்க, நான் வந்து 2 ஃபிளேவர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து சிக்கன் கார்ன் நூடுல்ஸ், இது வந்து சீ ஃபுட் நூடுல்ஸ். இது வந்து ரெண்டுமே வந்து நான்வெஜ் தான். பேர்லாம் பயங்கரமா இருக்கு. சிக்கன் கொக்கா கொக்காவா இல்ல சைனீஸ் புட்டியாது இருக்கா? இல்லங்க இல்ல டக்கிலோ இல்லங்க. இப்போ வந்து மதியத்துக்கு வந்து இந்த 2 நூடுல்ஸ் தான் நம்ம சாப்பிட போறோம். ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து 125, இது வந்து 105. இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓபன் பண்ணி இதுல என்ன போட்டிருக்குன்னா சேம் மெத்தட் தான். ஓபன் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் ஊத்திட்டு 3 நிமிஷம் 3, 2, 4 அதே ப்ராசஸ் தான். நம்ம காலையில பண்ண மாதிரி தான். ஓபன் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் ஊத்திட்டு கரெக்டா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடும். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையுமே ஓபன் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் ஊத்திட்டு நம்ம வந்து மூடி நல்லா டைட்டா மூடி வைக்க போறோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இப்போ நம்ம ஓபன் பண்ணிட்டு ஊத்தி வச்சிரோம். ஓகே, ஒரு குட்டி ஸ்பூன் அதே மாதிரி மசாலா பாக்கெட் ஓபன் பண்ணி நம்ம இத போடலாம். போட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி உள்ள இந்த வெஜிடபிள் மிக்ஸ் பாக்ஸ் தான் இவ்வளவு பெருசா இருக்கு. போட்டாச்சு. இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டா ரெண்டத்தையுமே மூடி வச்சிட்டோம். மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணோம்னா அந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அப்படியே ஒதுக்கி அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சிக்கன் கார்ன் நல்லா சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கார்ன்ல வந்து பட்டர், சால்ட், உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கு. வேற வந்து நூடுல்ஸ் மாதிரியே தெரியல. அந்த கார்ன் சாப்பிடுற மாதிரியே தான் இருக்கு.
ஸ்வீட் கார்ன் சாப்பிட்ற மாதிரி. ஸ்வீட் கார்ன் லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பரா சாப்பிட்டாச்சு. 2 நூடுல்ஸுமே செம்மையா இருந்துச்சு. காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, பரவாயில்ல. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ வந்து மதியம் சாப்பிட்டாச்சு நல்லா சூப்பரா. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ ஸ்நாக்ஸுக்கு வேற எதுவும் இல்லை, ஏன்னா நம்ம 24 hours வந்து நூடுல்ஸ் மட்டுமே சாப்பிட்றதுனால நான் நூடுல்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது சூப் நூடுல்ஸ். நம்ம வந்து அது இப்போ அந்த சூப் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணி சாப்பிட போறோம். ஏன்னா மாடியில் உட்காந்துருக்கோன்னு யோசிக்காதீங்க, உள்ள ஒரு வெளிச்சமாவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அதனால நாங்கள் சரி மாடியில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மாடிக்கு வந்திருக்கோம். சிக்கன் சூப் நூடுல்ஸ் இது. நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வரும் 50 rupees. இது ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா இப்போ வெந்நீர் நல்லா ஊற்றிட்டோம், நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக நம்ம 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். 3 நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா காஃபி ஸ்மெல் வருது, தண்ணி நிறைய இருக்கு. ஏதோ ரொம்ப சுமார் தான், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஏதோ சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் இந்த ஃப்ளேவர் வாங்குறப்போ கொஞ்சம் யோசிச்சே வாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சூப் நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து நைட்டு வந்து டின்னர் மட்டும்தான் இருக்கு. நம்ம வந்து டின்னர் சாப்பிட்றப்ப பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி மேலே ஆயிடுச்சு. நம்ம நைட்டு டின்னருக்காக வேண்டி வந்திருக்கோம். நைட்டும் வந்து சூப்பரான நூடுல்ஸ் தான் சாப்பிட போறோம். அது என்ன ஃபிளேவர்னா நம்ம வந்து மேகில உள்ள மேகி நூடுல்ஸ் தான், கப்பா நூடுல்ஸ். நம்ம வந்து நைட்டுக்கு ஒண்ணுதான் எடுத்திருக்கோம், ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில இருந்து நூடுல்ஸ் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கு, அதனால நான் வந்து ஒண்ணு தான் நைட்டுக்காக வேண்டி எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து சேம் மெத்தட் தான், ஆனா வந்து 4 நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுல வந்து எப்படின்னா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து வாட்டர் மட்டும் தான் ஊத்தணும். இதுல ஒரு ஆரோ மார்க் கொடுத்திருக்காங்க, அது வரையும் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திட்டோம். இப்ப நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உடனே அப்படி நல்லா ஒரு மூடி வச்சுட்டு கேப் இல்லாம அப்படியே மேல வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 4 minutes ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு வந்திருக்குன்ட்டு. வாட்டர் மட்டும் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன், கொஞ்சம் தண்ணி இருக்கு, சூப் நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து கொஞ்சம் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தண்ணியா இருக்கு. பரவாயில்ல, அப்படியே சூப் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கடை அப்படியே சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா சாப்பிட்டோம். ஒன்னே கரெக்டா இருக்கு, போதும். ஒரு கப்பே போதும் போல. அதுல அந்த சூப்போட சேர்த்து கொஞ்சமா வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமா காலையில இருந்து நைட்டு வரையும் சூப்பரா நூடுல்ஸ் மட்டுமே, அதாவது கப்பு நூடுல்ஸ் மட்டுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது காலையில இருந்து நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆரம்பிச்சு நான்வெஜ் வரையும் சாப்பிட்டுருக்கோம். அதாவது பேரே தெரியாத நூடுல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சில பிளேவர் வந்து அதாவது 1-2 தான் எனக்கு பிடிக்கல, ஆனா நல்லா தான் இருந்தது. ஆனா வந்து இதே மாதிரி சாப்பிடக்கூடாது, நூடுல்ஸே வந்து சாப்பிடக்கூடாது. இதோட ரியாக்ஷன் வந்து நாளைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனா இத மாதிரி சாப்பிடாதீங்க.
உங்களுக்கு என்னைக்காவது ஆசையா இருந்ததுன்னா என்னைக்காவது அதாவது ஒரு வேளை மட்டும் ஏதாவது வேணா சாப்பிட்டுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்ப இவ்வளவுதாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க மறக்காம. நான் ஃபுல் டே சாப்பிட்டுருக்கேங்கிறதுக்காண்டியாவது ஃபுல்லா வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி. நம்ம வந்து அடுத்து நல்ல நல்ல வீடியோ எல்லாம் போடுறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல நல்ல வீடியோவா வரும், அதையும் பாருங்க. அதுக்கும் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ இவ்வளவுதாங்க. ஓகே, பாய் பாய். நாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறோம். நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்போ அடுத்து ஒன்லி ரெஸ்ட் தான். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.